கஜமஜான்னு கத்திட்டில கிடக்குங்க. யாரையுமே காணோம். ச்சே, இது எவ்வளவு சூப்பரா இருக்குது. அந்த துளசியோட இம்சை இல்லாம அவ எப்பதான் கட்டி தொலைஞ்சு எவனையாவது இழுத்துட்டு ஓடுவான்னு தெரியல. அதுக்கப்புறம் எல்லாமே இந்த வீட்டுல நான் தான். சிக்கு புக்கு சிக்கு ரயில் வண்டி, சின்ன சேன போகும் வண்டி. என்னை ஈன்றெடுத்த தாயே, இதோ வந்துட்டேன். ஏய் ஏய் ஏய், ஏறுவ மாடு, நெட்ட மாடு, தூக்கி விட்டுட்டு போடி. அமுகு டுமுகு அமால் டுமால். எருமை எருமை, கண்ணு தெரியாத கபூது எருமை, எப்படி வந்து தள்ளி விட்டுட்டு போறா பாத்தீங்களா? வந்தது ரெடி உனையெல்லாம் திமிரு பிடிச்சவ. இடுப்பு நல்லா அடிபட்டுருச்சு. ச்சே, இப்பதான் வீடும் நிம்மதியா இருக்குது, அமைதியா இருக்குது. அவளுக்கு ரெண்டு பேரும் ஒளிஞ்சாளுங்கன்னா ஜாலியா இருக்கலாம்னு சொன்னேன். அதுக்குள்ளேயே ஏமா கண்டோம் வந்துட்டா. ஏமானா எனக்கு அப்படியே அம்மா மேல பாசம். அவங்க அங்க கூப்பிடறாங்க, அவங்க பாஞ்சுக்கிட்டு ஓடுறாங்க. வாடி வா, உன் காலை உடைக்கல. என் பேர் லதா இல்ல. அங்கிட்டு குஞ்சியெல்லாம் விட்டு நீ எங்கிட்ட தெரியுற? கலப்பிராந்து தூக்கிட்டு ஓடிட போகுது. பா குஞ்சியிட்ட பா. இதை அடை வைக்கிறதும் போதும், இதை பெருசா ஆளாக்கம்னா அந்த குஞ்சியை பெருசாக்கம்னா 4 மாசம் ஆயிருது. இந்த கள்ளப்பிராந்துக்கிட்டையும் அதுக்கிட்டையும் இதுக்கிட்டையும் இருந்து என்னத்துக்கு இது ஒரு பொழப்பாவில் வேலையாவில் மேய்க்க வேண்டியதா இருக்கு. நான் பெற்றது சும்மா புத்தகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு தெரியுமே. நல்லா அப்படி மேய விட்டு மரத்தடியில் கொண்டாந்து உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டு வைக்கக்கூடாது. அதெல்லாம் பண்ணாது. ஒன்னத்துக்கு லாயக்கத்தது. ஏன் நெட்டலியா கேட்க மாட்டா. என்னன்னு கேட்டோம்னா எதுவும் வேலையில கொடுத்துருவாங்களா, வேலை செய்ய சொல்லிடுவாங்களோன்னு கேட்டாலும் கேட்காத மாதிரி இருக்கும். அது நெட்டலியே, ஏ துளசி, அவன் இருந்தா இங்க வர சொல்லுடி. ஐயோ, கூப்பிட்டதுக்கு வரலன்னு சொன்னோம்னா கம்ப வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அந்த அம்மா அடிச்சாலும் அடிச்சு போருமே. இப்போதைக்கு இந்த புத்தகம் தான் நம்மளுக்கு காவல் தெய்வம். படிச்சு கிடைச்சா ஒன்றும் கேட்கல, இன்ட்ரெஸ்டா மூலிகை போய் படிச்சோம்னு சொல்லி போடுவான். அடியே நெட்டலி, அம்மா உன்னை தானே கத்திக்கிட்டே இருக்குது. என்ன அங்க நின்று பராக்கு பார்த்துக்கிட்டு இருக்க? வா, என்ன கேளு. அம்மா அந்த வர பாருமா. போட்டா கொடுக்குற போட்டு இந்த வாரேன். போட்டா கொடுக்குற போட்டு பிச்சு போறேன் பிச்சு. துளசி அம்மா சொல்லுமா, உன் சத்தம் கேட்ட ஓடி ஓடி வந்தேன். ஆளுது படிச்சுக்கிட்டு இருந்தம்மா. ஆரடி நீயா? நீ நான் படிக்கிறவ வருஷம் ஃபுல்லா படிக்காம பரிசைக்கு முந்தின நாள் புக்கை தூக்கி வச்சுக்கிட்டு படிக்கிறேன்னு ஏன் படிக்கிறவள இத்தனை ஒரே நேரத்தில் போட்டு புக்கா படிக்கணும்? ஒரு புத்தகத்துல தானே படிப்பாங்க. நானும் படிக்கிறேன்னு புத்தகத்தையே தூக்கிட்டு தெரியுவியா? இதை படிச்சு கிழிக்கிறேன். பார்க்க தானே போகுது, என்னென்ன மார்க் வாங்குறேன்னு பார்க்க தானே போகுது. பாரு அதான் நம்மடி படிக்கிறப்பல ஒரு புத்தகத்தை தூக்கி வச்சுட்டு படிக்கணும். ஊர்பட்ட புத்தகத்தை அள்ளி மடியில கட்டிட்டே படிப்பாங்க. ஏன்டி ஒண்ணுன்னா படிக்க வேண்டியதுனடி? துளசி, ஏதாவது அம்மாட்ட போட்டு கொடுக்குற மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தேன் வை. நான் படிக்கிறத பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். இந்த வார்த்தை அப்ப கேட்டுக்கலாம்ல, அதான் அம்மாக்கு முன்னாடி கேட்குறேன். அது இல்ல, இப்ப அம்மா கேட்கறதுனால நானும் கேட்கறேன். அதெல்லாம் துளசிக்கா உனக்கு ஒன்றும் தெரியாது. இங்கிட்ட ஒரு பொரியல், அங்கிட்ட ஒரு குழம்பு கொதிக்கும் போது இங்கிட்ட ஒரு கிண்டு அங்கிட்ட ஒன்று கிட்ட மாட்டேன். அது மாதிரி இங்கே ஒரு படிப்பேன். அடுத்த புத்தகத்தில் அது முக்கியமா தெரியும், அதை எடுத்து படிப்பேன். அது முக்கியமா தெரியும், அதை எடுத்து படிப்பேன். அப்படி மிக்ஸ் ஆகி படிப்பேன். அப்படித்தான். சரியா போச்சு. குழம்பு சோறு ஆக்கிற விஷயமாக்கும் படிக்கிற படிப்பு இங்கிட்ட நாங்கிட்ட ஒன்று படிச்சா எப்படி முடி புத்தி சதறாது. ஒழுங்கா படிக்கிற ஒரு புத்தகத்தை எடுத்து. அடி பாவி, கத்தியமா சொல்றது இல்லதான். என்ன ஒரே சவுண்டா இருக்குது, ஒரே ஜாலி மூடு தான் போ. இது வேற நாரங்கட்டத்துல வந்துட்டு ஓயின்னு. அண்ணி வாங்க. அண்ணி என்ன கிண்டலா? என்னை பார்த்தா ஜாலியா இருக்க மாதிரியா இருக்கு. அட போங்க அண்ணி. நீ தான் ஊன்னு ஏதோ பாட்டு பாடிக்கிட்டு இருந்த, அதனாலதான் கேட்டேன். ஐயோ அண்ணி, அது ஹாப்பிலாம் இல்ல. அந்த நெட்டலுக்கு எருவு மடியை தள்ளி விட்டு மேல ஏறி குதிச்சு சந்தோஷமா ஓடிக்கிட்டு இருக்கா. தள்ளி விட்டு நல்லா மிதிச்சுட்டானு நானே இடுப்பு அடிபட்டுருச்சுன்னு இருக்கேன். நீங்க வேற நெட்டலுக்கு தள்ளி விட்டு மேல ஏறி குதிக்கிறாளா? ஏய் லதா, அது வரைக்கும் உன்ன கை என்ன புடலங்க அப்படிங்க போச்சா? அண்ணி சிரிக்காதீங்க அண்ணி, அவ தள்ளி விட்டு மிதிச்சுட்டாங்கற சிரிக்கிறீங்க. ஏய் லதா, இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு தங்கச்சி உன்னை அடிச்சிட்டு போறாங்கற பாத்துக்கிட்டு இருக்க. அவளுக்கு ஏன் தள்ளி விட்டு 4 சாத்த வேண்டியதானே? ஐயோ, அந்த பக்கிக்கு நான் நின்றதே தெரியல அண்ணி. கண்ணு முழு தெரியாம வந்து இடிச்சிட்டு தள்ளி விட்டுட்டு போறா. அப்படி நினைச்சிட்டே இரு. அதெல்லாம் அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து பிளான் போட்டிருப்பாளுங்க. அவளை எப்படா கவுக்குறதுன்னு. அது தெரியாம மண்டு கண்ணு தெரியலையா, காது கேட்கலையா, இடிச்சாலாம் தள்ளலாம் பொடி. ஒருவேளை இந்த இரும்பு மாடு பிளான் போட்டு நம்மளை கவுத்து விட்டுச்சா? லதா அங்க என்ன? சரி அதை விடு. ஆமா, உங்க அண்ணனை பாத்தியா நீ? அண்ணனை நான் பாக்கலையே. நீ அண்ணன் கடையில இருந்து வந்துருச்சா? நான் பாக்கலையே.
ஐயோ ஒரு முக்கியமான விஷயம் அவர்கிட்ட பேசணும்லதா. நானும் வந்துட்டாரு சீக்கிரம் கடை அடைச்சிட்டு பேசலாம்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கேன், ஆளையே காணோம். பாப்போம், அவளை எல்லாம் கூட்டம் எங்க இருக்கோ அங்கதான் நிப்பாரு, போய் பார்த்துட்டு வரேன். ஓ அப்படியா நீ, அப்படியே முக்கியமான விஷயம் அது. அது உங்க அண்ணன் பேசிட்டு சக்சஸ் பண்ணிட்டு அப்புறம் சொல்றேன் என் நாத்தனாரே. வேட்டா அண்ணி ஆல் தி பெஸ்ட். நீ என்ன நினைச்சாலும் சக்சஸ் ஆகணும். தேங்க்ஸ்லடா, இந்த வீட்ல நீ புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆளு நீதான். உங்க அண்ணன் பேசிட்டு சொல்றேன் உனக்கு என்னன்னு. சரிங்க நீ. ஏங்க ஏங்க என்னம்மா நெட்டலையும் கத்திக்கிட்டு இருக்கியா? அங்க ரோடு வரைக்கும் கேட்டுட்டு இருக்கு, என்ன விஷயம்? அட ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணும் இல்ல. கோழி போது கொஞ்சம் வச்சிருக்குல்ல, அதை மேய்ச்சிக்கிட்டு இருந்தே அப்படியே சாயந்தரம் நேரத்துல விட்டாதான் வெயில் அடிக்குதுல, காலையில செத்து சாயந்தரம் செத்து அப்படியே திறந்து விடுறது. அவளை கொஞ்ச நேரம் பாத்துக்கிடுவான்னு சொல்லி கூப்பிட்டா புத்தகத்தை வேற தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா, அப்படி மரத்தடி நல்லா காத்தாட உட்காந்து படிச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கப்படாது. அதுக்குதான் சும்மா பேசிக்கிறாளுங்க. ஆமா என்ன நீ வெள்ளன வந்துட்ட, கடையை சாத்தியாச்சா? அதுக்கு தானே சும்மா பேசிக்கிட்டு இருந்தா. ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க வேண்டியதாண்டி, ஏன் புத்தகம் மூட்டையே தூக்கிட்டு திரியறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேனே. அவ சொல்லிக்கிட்டு இருக்கா, அதை படிப்பேன் இதை படிப்பேன்னு. அண்ணே கையால் மூஞ்சில கழுவிட்டியானே? காப்பி டீ ஏதாவது கொண்டு வரவா? அண்ணே நீங்க சொல்லுங்க, படிக்கிற பிள்ளை எப்படி இப்படிலாம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு எப்படி நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் வர முடியும்? காலேஜ் ஃபர்ஸ்ட் நெட்டலைக்கு நீ சரி சரி ஓவர டேமேஜ் பண்ணாதியே. காலேஜ் பஸ் இல்லாட்டி காலேஜ் லாஸ்ட் ஆகுது, ஒரு அரியர் இல்லாத கிளியர் பண்ணணும்ல படிக்கிறதுக்கு. அப்ப அதுக்கு மட்டும் படிக்க வேணாமா? ஐயோ 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 பத்தியானே, காலேஜ் பஸ் சொன்னா பஸ் ஸ்டாண்ட் கேட்டவனே உடனே பாஸ் ஆகணுங்கறா. பெரிய ஆளுனேவ. அதுக்கு ஒண்ணு இல்ல நெட்டலைக்கு, உன்னால எப்படி படிக்க முடியுதோ அப்படி படி, ஆனா படி. அதுக்கு ஒரு பேசாம ஒரே வாரத்துல படின்னு சொல்லிட வேண்டியதானே. படி ஆனாலும் படினா. சரி நெட்டலைக்கு, அம்மா சொல்ற வேலையை அப்பப்ப பாரு. ஒரேடிய புத்தகம் தூக்கி வச்சிருந்தாலும் மைண்ட் வேலை செய்யாது. அப்பப்ப ஏதாவது வேலை சின்ன பார்த்துட்டு படி, சரியா? அம்மாவை கத்த விடாத. அண்ணா உனக்கு காபி வேணுமா டீ வேணுமான்னு கேட்டேன். அட போதலசினி, எப்ப பார்த்தாலும் டீயும் காப்பியும் கொடுத்து அதுக்கு அடிக்டாக விட்டுட்டேனே. ரெண்டுமே எனக்கு வேணாம். அண்ணா அப்ப சூப்பு போட்டு கொண்டு வரவா? சரி கொண்டு வா. ஈவினிங் நேரத்தில் மற்றவங்க மாதிரி நீனும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு துளசி. சும்மா யாரை பார்த்தாலும் அதை தரவா இதை தரவா அதை கொண்டு வருவான்லாம. கொடுத்த கை எதையாவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ரெஸ்ட்ல உன் காலம் கை சும்மா இருக்காது. ரெஸ்டா? அந்த நைட் எடுக்கிறேன்னே, நீ வேற போனே. எனக்கு பொழுதுற வேலை கட்டி சும்மா இருக்க முடியாதுனே. ஐயோ பாவம், அம்மா என்ன அவசரத்துக்கு போறதுக்காக என்னைய கூப்பிடுச்சோ. இதெல்லாம் வந்து பேச கொடுத்துருச்சுங்க. அம்மா பெத்த தாயே, என்ன பெத்த தாயே, நீங்க போங்க, நான் கோழி தானே வைக்கணும், அதெல்லாம் பார்த்துப்புறேன். கல்ல பிறந்தாதாவது கில்ல பிறந்தாதாவது இந்த நெட்டவழி கண்ணை விட்டு தூக்கிட்டு போக முடியுமா? விட்டுருவனா? அதான் நான் மேய்ச்சிக்கிறேன், நீ போமா. கருப்பு நிலா நீதான் கலங்குவதின் துளி துளியா கண்ணீர் விடுவது சின்னமானே மாங்குயில். எனக்கே சிரிப்பா இருக்குது. 7 கழுத வயசாகி போச்சு, இந்த பாட்டை இப்ப பாட சொல்ற? நிப்பாட்டாத கண்டினியூ பண்ணு. அப்புறம் என்ன, உனக்கு கல்யாணம் ஆகியிருந்தா நிறைய உனக்கு ஒரு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளைக்கு பாடி இருந்திருப்ப, ரே 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 ரெட்டை குட்டாச்சின்னு. அதுக்கு தான் ஒன்றும் வழி இல்லைல்ல. எனக்காவது பாடு துளசியக்கா. உன் இனிமையான குரலில் ஒரு பாட்டை பாடு, அப்படியே நான் சொற்குலகம் போய் தூங்கிட்டு வரேன். நல்லா பாடு, நிப்பாட்டாத. ஏன்டி அம்மா உன்னை கோழி மேய்க்க சொல்லுச்சு, அப்படியே கோழி மேய்ச்சிட்டு படிக்கலாம்ல? சும்மா மடியில உட்காந்து தூங்கிக்கிட்டு இருக்க. நல்ல சொகுசா காத்து வரவும் தூக்கம் போட்டு அமுக்குதான். அண்ணன் வேற நிக்குது, உன்னை வந்து சத்தம் போட போது பேசாம படி சொல்லிவிட்டேன். அப்புறம் நான் பேசாம வீட்டுக்குள்ள உட்காந்து படிச்சேன். காத்தாட படினா இங்க காத்தாட வந்தா தூக்கம் தான் வருது, எங்கிட்ட படிப்பு ஏறுது. அடியே நெட்டலகி, அண்ணி வராகடி, எந்திரடி. அண்ணியாவது நுண்ணியாவது, நான் அந்த ஆண்டவனே வந்தாவே எந்திரிக்க மாட்டேன். அண்ணியா நுண்ணியா போ துளசி. அடேங்கப்பா அண்ணி, என்ன இந்த பக்கம் வந்திருக்கியே? நீங்க ரூம் போட்டு வெளில வர மாட்டீங்களே? அந்த பிரத்து மகாராணி, இந்த வேலையெல்லாம் நீங்க பார்க்க வேணா. நீ கோழி மேய்க்கிறது, குஞ்சு மேய்க்கிறது, ஆடு கட்டுறது, மாடு கட்டுறதுக்குலாம் நாங்க இருக்கிறோம். நீங்க போங்க, நீங்க வந்திருக்கீங்க. என்னடி நக்கலா? இந்த வேலையெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு தலையெழுத்தா? அந்த தலையெழுத்துலாம் உங்க அக்காக்கு இருக்கும் போது நான் ஏன் பார்க்கணும்? துளசி சாரி, நான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம எதையும் கிளப்பி விடணும். சாரி துளசி. ஏய் அங்க என்ன முட்டு கொடுக்குற? அவர் எங்க? அண்ணியரே, எவரு அவருன்னு மொட்டையா சொன்னா நாங்க எவருன்னு கண்டுபிடிக்கிறது? அடியே மிடி, அண்ணி அண்ணனை கேக்குறாங்க. இது கூட தெரியாம அவர் இவருன்னு அண்ணன் சொல்லிட்டு இருக்க. திமிர் தாம்படி உனக்கு? அண்ணி அண்ணன் தானே,
என்னம்மா நடிப்பு நடிக்கிற ஆளை பார்த்தவன. ஏய் துளசி, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத. ஏய் துளசி, அவங்களுக்கு வாய் இல்ல, அவங்க வாய் நீயா? அந்த நிக்கிறவன் சொன்னா கூப்பிட்டுக்கிறாங்க பிரத்தியா? நீ பாவன் பாசமா கூப்பிடுற, அவங்க வந்து ஸ்ட்ரெயின் பண்ணாத நடிக்கிறியா? நீ ஓவர் ஆக்டிங் பண்றியா? சும்மா இரு துளசி அக்கா, நீ கூப்பிட்டுக்குறாங்க. போங்க, அந்த அண்ணன் அங்கிட்டு தான் நிக்குது, போய் கூப்பிட்டுக்கிறங்க. தெரியும் தெரியும், கூப்பிட எனக்கு தெரியாதா? உனக்கு வாய் ரொம்ப தாண்டி நீளம், அவ்வளவு நீ தான் ஓவரா போயிட்டு இருக்க. ஏய் எக்ஸாம் தானே, பாஸ் ஆயிருவியா? படிச்சாதானே பாஸ் ஆகுவ, அந்த வேலையை பாருடி. என்னப்பா துளசி, கூப்பிட்டியா? அண்ணே அண்ணன் வந்துருச்சு. நீ ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீனும் உன் தங்கச்சியும். நீ என்ன நான் கூப்பிட பார்க்க முன்னாடி கூப்பிட எனக்கு வாயே இல்லாத மாதிரி. இப்ப நான் கண்ணா தெரியல, பார்த்துட்டு தானே இருக்கேன் வர்றத. அதுக்கு 2 பேரும் பேசாம ஏதோ பேசிக்கிட்டு இருக்குதுங்க. கௌரி, உனக்கு இங்க என்ன வேலை? வந்தினா ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருப்பீங்க, நீ தான் கூப்பிட்டதா? ஆமாங்க, எனக்கு வேற வேலை எதுவுமே இல்ல. இவ்வளவு கூட வந்துட்டு வம்பிக்கிறதா எனக்கு வேலை பாருங்க. ஏங்க நான் உங்களை தேடி தாங்க வந்தேன். என்ன அங்க வந்து பார்த்தா கூப்பிடலான்னு பார்த்தா கூடி அடிச்சு கும்மால் அடிச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து. சரி பேசிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு கொஞ்சம் லேட்டா வரலான்னு வந்தா இங்கேயும் இவளோட இப்படி இவளோடவே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஏங்க ஒரு நாள் கடையை அடிச்சிட்டு சீக்கிரம் வந்தீங்கன்னா ஒய்ஃபோட கொஞ்ச நேரம் பேசணும், அப்படி எதுவுமே தெரியாதோ? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வாங்க. அண்ணே போன. ஏய் என்னடி நீ பர்மிஷன் கொடுத்தா அவர் வருவாரோ? துளசி, வாயில குத்தப்புறம் பாரு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குள்ள யாரும் தலையிடப்படாது, சும்மா இரு. அப்படிங்கிறியா? அண்ணன் நடி பண்ணி கூப்பிடாத போனேன்னு தானடி சொன்னேன். சரி தேனி சொல்றது. ஏய் கௌரி, இப்போ என்ன சொல்லுச்சு துளசி? அண்ணி கூப்பிடுறாங்க போனேன்னு தானே சொல்லுச்சு. அதிக பிரசங்கி திறமை தான் ஏதாவது சொல்லுவா. இங்க பாருங்க, அவ சொல்லக்கூடாது. உங்ககிட்ட முக்கியமான விஷயம், நம்ம ஃபேமிலி விஷயம் பேசணும். வாங்க ஃபர்ஸ்ட். நீங்க 2 வீணா தேவையில்லாத பிரச்சனை தான் பேசணும், அவ்வளவுதானே? போ வர. ஏங்க அவளு வாயே பார்த்துட்டு இருக்காம சீக்கிரம் வாங்க, அர்ஜென்ட்டான விஷயம். சரி, மண்ணாங்கடி விஷயம் வந்தாவே பிரச்சனை. எங்க இருந்துதான் எப்படிதான் பிடிச்சனோ தெரியல. ஐயோ அண்ணன் பாவம். நான் அன்னிக்கிட்ட அண்ணனாவது கொஞ்சம் அனுசரிச்சு போகணும், இல்ல அண்ணியாவது கொஞ்சம் பொறுமையா போகணும். பாவம் அண்ணன். கடவுளே, எங்கனால யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது. எங்க அண்ணனும் அண்ணியும் நல்லா இருக்கணும், அதுதான் எங்களுக்கு வேணும். ஆமா, என்ன முக்கியமான அர்ஜென்டான விஷயமா இருக்கும்? அப்படி என்ன அர்ஜென்டான விஷயம்? அவங்க ஃபேமிலி விஷயமா? ஹலோ நெட்டலி மேடம், எஸ்எஸ் மீ. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள 1000 விஷயம் இருக்கும், அதுல என்ன முக்கியம்னு யோசிக்கிறீங்களா? உங்க புத்தகம் காத்துல பறந்து போகுது. ஐயோ துளசிக்கா, என்ன சொல்ற? ஆமா, அப்புறம் அவங்க பேசுறத வாயை பார்த்துக்கிட்டு இவங்க பேசுறது என்ன இருக்கும் ஏது இருக்கணும் யோசிச்சு உட்காந்துருந்தா கோழி குஞ்சு காணா, கோழியும் காணா. கள்ளப்பிராந்துக்கு இருப்பில் ஏதோ தூக்கிட்டு போயிடுச்சு. போ ஒன்னாலவே அம்மாட்ட சொல்லவா? அம்மாட்ட இன்னைக்கு வாங்கி கட்டு, நல்லா நம்மளுக்கு என்ன. அப்படி பாவி துளசி, நல்லா பேசிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியா இருந்தபடி ஏமல பழிய போறியோ? ஓடி தேடு துளசி, கோழி குஞ்சியவும் அம்மா போட்டு வாங்கி போருமே. வெள்ளக்க மத்த அடி சாத்துமே. விளக்கு மத்துல போட்டா வாங்கு. அடி பாவி சண்டாளி, நீ மாடனாகணும், அழகாகணும், தைரியமாகணும், தன்னம்பிக்கை ஆகணும், விட முயற்சியாகணும், விஸ்வரூபமாகணும்னு உன்னைய நான் பல பெண்கள் புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ எனக்கே ஆப்பு வைக்கிற பத்தியா?